சமூக நீதி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் சமூக நீதி, சமூக நீதிக்காகவே ஆட்சி அளந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டை தந்தார் விபி சிங். யார் சொல்லி தந்தார்? தலைவர் கலைஞர் சொல்லி தந்தார். சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தது திமுக. இலங்கை தமிழர்களுக்காக ஆட்சி இழந்தது திமுக. பல தியாகங்களை தமிழினத்திற்காக தியாகம் செய்து ஆட்சி இழந்தது திமுக. சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்தது இலங்கை தமிழுக்காக தமிழினத்தின் டாக்டர் கலைஞர், மறைந்த இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். இப்படி பேச வேண்டும் என்றால் எவ்வளவு நாள் பேசலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு இவங்க நடத்தலைன்னு எல்லாம் பேசுறான். அந்த கண்டனுக்கு வந்த ஒரு புறம்போக்கு மரவெட்டி, அவனும் அப்பா அம்மாவை பாட்டில் லட்சவன், அன்புமணின்னு ஒரு புறம்போக்கு அவன். இதெல்லாம் ஒரு அரசியல் பண்றாங்க. இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியாது. பீகார்ல நடத்தினாங்களே, கர்நாடகாவில் நடத்தினாங்களே, இப்படி எல்லாம் சொல்றான். ஜாதி வாரி கணக்கெடுப்பு மக்களை ஏமாத்த யார் வேணாலும் நடத்தலாம். ஆனா அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டு அமுல் யார் படுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. யார் படுத்திருக்காங்க? அமுல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இத்தனை பர்சன்டேஜ் ஜாதிக்கு ஜாதி வாரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இத்தனை பர்சன்டேஜ் இந்த ஜாதி கொடுத்துட்டோம். இப்போ வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி வேலைக்கு போயிட்டாங்க. கல்வியில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. எத்தனை பேர் சொல்லு, எத்தனை மாநிலத்தில் கிடைச்சி, எந்த மாநிலத்தில் கிடைக்கல? பீகாரில் நிதிஷ்குமாரை சொல்றாங்க. அதனால தான் வச்சேன் ஆப்பு பிஜேபியில் நிதிஷ்குமாருக்கு. நிதிஷ்குமார் ஒழுங்கா ஐஎன்டிஏ கூட்டணியில் இருந்தால் இன்னைக்கு அந்த நிலைமை அவர் கிடையாது. அவர் பதவிக்காக கூட்டணி காட்டி கொடுத்துட்டு பிஜேபி கிட்ட போனார். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினார். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் நடத்தினார். ஆனா இன்னைக்கு அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி பீகார்ல அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு படி இடஒதுக்கீட்டில் அங்கே பிற்படுத்த சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியலினத்தின் சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்களுக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னால் முதலமைச்சர் இருக்கும் பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எத்தனை பேர் வேலை கொடுத்தார்? கோர்ட்ல ரத்துப்படி பண்ணிட்டான்டா, கர்நாடகாவில் முடியாதுட்டான்டா, தெலுங்கானாவில் முடியாதுட்டான்டா. அதனாலதான் இன்பத் தமிழ்நாட்டின் தனிகிரில்லா தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு சொல்ல வச்ச ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து. இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா அடே உங்க அம்மாவோட ஆதரவு நாங்க பார்த்தா 1.5 வருஷம் 7.5 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு போனாண்டா, ஒரு வீட்டுக்கு போய் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் என்னென்ன ஜாதின்னு, அதன் பிறகு எவ்வளோ ஜாதி, எந்தெந்த ஜாதி தமிழ்நாட்டில் என்ன பர்சன்டேஜ் சொல்லி அதன் பிறகுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பில் இடஒதுக்கீட்டு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. இது ஒன்றும் சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரில இல்லை. உங்க ஆத்தா அவங்க அம்மாவில் அந்த கண்டனுக்கு போந்த தாய் ஒளிபவன், அந்த தற்கொலை பொம்பளை பொறி குடிகாரன் விஜய் குடிச்சிட்டு பொம்பளை கூட அம்மனமா படுத்தணும் கூத்தடிக்கிறான். அந்த மாதிரி இல்லடா ஜாதி வாரி கணக்கெடுப்பு ப்ராப்பர் நடத்தினா 1.5 வருஷம். மீண்டும் 2026 தலைவர் தளபதி அவர்கள் தான், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்.